மைக்கேல், என்னை வீழ்த்தி விட்டாய் என்று வெற்றி கொண்டாடாதே. நான் சொர்க்கத்தை இழந்திருக்கலாம், ஆனால் இன்னும் என் போர் முடியவில்லை. என்னை தள்ளிய இந்த இருளையே எனது சிங்காசனமாக மாற்றுவேன். இது என் முடிவு அல்ல மைக்கேல். இங்கு இருந்துதான் என் யுத்தம் துவங்குகிறது. செய்வார் இறையடி பணிந்து. விண்ணகம் இதுவரை போரை அறிந்ததில்லை. ஆனால் ஒன்று, நம்மில் ஒருவன் விண்ணகத்தையே எதிர்த்து நிற்கிறான். நாம் போரிடுவது வேடிக்கைக்காக அல்ல, ஆண்டவரின் சித்தத்தில் நிலைத்திருக்க. நினைவில் கொள்ளுங்கள், ஒளியை எதிர்த்து எழும் எந்த இருளும் இறுதியில் ஒளியிடமே தோற்கும். லூசிஃபரை பாத்தியா? அவன் ஒளியும் அழகும் வானில் யாரும் இல்லாத அளவுக்கு அற்புதமாக இருக்கிறார். மைக்கேல், ஆண்டவர் புதிதாக ஒன்றை படைக்கப் போகிறார் என்று கேள்விப்பட்டேன். ஆம் லூசிஃபர், அவருடைய சாயலில் மனிதனை படைக்கப் போகிறார். அவனுக்கு நம்முடைய வல்லமை இல்லாமல் இருக்கலாம் லூசிஃபர், ஆனால் ஆண்டவரின் அன்பு அவனோடு இருக்கும். வானத்தின் உச்சியில் நான் அமர்வேன், உன்னதருக்கு ஒப்பாக நானும் உயர்வேன். லூசிஃபர், உன் போர் என்னோடு அல்ல, உன்னை படைத்தவருக்கு எதிராகவே வந்திருக்கிறாய். மைக்கேல், உமது கட்டளைக்காக வானத்தின் படைகள் காத்திருக்கின்றன. இருள் எவ்வளவு வலிமையானாலும் இறுதியில் வெல்வது ஒளியே. லூசிஃபர், ஆண்டவரின் எச்சரிக்கையை உனக்கு அறிவிக்கிறேன். உன் அகந்தையை விட்டுவிட்டு அவருக்கு கீழ்ப்படி.